அப்போது அவள் குமாரி பார்வதியே அங்கு வந்து, அம்மா, உனக்கு ஏன் இந்த விபரீத புத்தி? இந்த புத்தி உனக்கு எப்படி வந்தது? தர்மத்தையே முக்கியமாக கொண்ட நீ எவ்வாறு தர்மத்தை கைவிட்டாய்? சாம்பமூர்த்தி சர்வோத்மவர், பிரம்மா விஷ்ணு ருத்ராதியருக்கு காரணமானவர், எல்லோருக்கும் நலமும் சுகமும் நல்பவர், நிக்கிரக அனுக்கிரக சமர்த்தர், சகலமும் தன்னிடத்தில் கொண்டவர், சர்வ லோகங்களையும் படைத்து காப்பவர், பிறப்பு இறப்பு பந்தக்கட்டு இல்லாதவர். அதனாலேயே தேவர்கள் எல்லோரும் சேவகர்கள் போல இங்கு அவருடன் வந்திருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் நீ பார்க்கவில்லையா? நீ எனக்கு நன்மை செய்பவளானால் சிவபெருமானை விட சிறந்தவராக யார் இருக்கிறார் என்று எனக்கு சொல்ல வேண்டும். இதுவரை செய்த திருமண முயற்சியை பயனுறச் செய். உலகங்களுக்கெல்லாம் சர்வ சுகங்களையும் பொழிகின்ற சங்கர பகவானுக்கு என்னை நீ கன்னிகாதானமாக கொடுத்து நமது குலத்தையும் வீட்டையும் புனிதமடையச் செய். கவலைப்படாதே. நீ என்னை சிவபெருமானுக்கு கொடுக்காவிட்டால் நான் இனி வேறு ஒருவனையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். சிங்கத்திற்கு உரிய பொருளை சிறு நரி அடைய முடியாது. நானோ என் மனம் வாக்கு காயங்களால் சுயமாக சிவபெருமானேயே எனது நாயகனாக வரித்து விட்டேன். இனி உனக்கு இஷ்டம் எதுவோ அதை செய்து கொள்ளலாம் என்று கூறினான். பார்வதியின் வார்த்தைகளை கேட்டதும் மேனை மிகவும் கோபத்துடன், அடி பெண்ணே, உன்னை பெற்றவளான என் வார்த்தையை எதிர்த்து பேசும் அளவுக்கு நீ வல்லவளாகி விட்டாயோ? இரு, உனக்கு விஷம் மூட்டுகிறேன், அல்லது உன்னை தூக்கி கிணற்றில் போடுகிறேன், அல்லது உன்னை கத்தியால் வெட்டி விடுகிறேன். இல்லை என்றால் நானாவது என் உயிரை மாய்த்து கொண்டு விடுகிறேன் என்று பிரலாபித்து பலவிதமாக தனக்குத்தானே யோசித்து தனக்குத்தானே பேசிக்கொள்ளலானாள். ஆ, என் மகளுக்கு மணமகனாக வந்த அந்த சிவனை பற்றி விசாரித்தால் அவனுக்கு தாய் தந்தை உறவினர் உடன் பிறந்தோர் தாயாதியர், நல்ல நடத்தை சாதுரியம், நல்ல வீடு, நல்ல ஆடை, நல்ல அலங்காரம், யோக்கியமான நண்பர்கள், நல்ல வாகனம், வாலிப வயது, செல்வம், வித்தை முதலியவற்றில் ஏதாவது இருக்கிறதா? அவனிடம் எதை கண்டு என் மகள் மையல் கொண்டாள்? என் மகளை அருகதையற்ற அந்த சிவனுக்கு எப்படி கொடுப்பது? என்ன செய்வேன் என்று புலம்பினாள். அப்போது மகாவிஷ்ணு அலங்கார புன்முறுவலோடு அங்கு வந்து அவளை பார்த்து, மேனா, பிதர்களுக்கு மாயை புத்திரி நீ, பிரம்ம வம்சத்தில் பிறந்தவள் நீ, நீயே மகாபாக்கியவதி, நீயே புண்ணியவதி. ஹிமவானின் மனைவியான உன் பாக்கியத்தைத்தான் என்னவென்று சொல்வேன்? தர்மத்திற்கே ஆதாரபூதனான நீ தர்மத்தை ஏன் கைவிட வேண்டும்? நானும் பிரம்மனும் மற்ற தேவர்களும் முனிவர்களும் பயனற்ற காரியத்தையா உன்னிடம் சொல்வோம்? நாங்கள் சொல்வது சுபமல்லாது இருக்குமோ? அதை சுபமல்லவென்று நீயும் நினைக்கலாமா? உன் மகளுக்கு மணாளனாக வந்திருக்கும் சிவபெருமானை நீ உண்மையில் அறிய மாட்டாய். அவர் நிற்குணரும் சகுணருமாக இருக்கிறார். அவரால்தான் சகல ஜகத்துக்கும் மூல காரணமான பிரகிருதி நிர்மாணிக்கப்பட்டது. பிரகிருதியோடு விராட் புருஷன் படைக்கப்பட்டான். பிறகு பிரம்மா, நான், ருத்திரன் ஆகிய மூவரும் முக்குண வசந்தராக படைக்கப்பட்டோம். பிறகுதான் வேதங்கள், தேவர்கள், காணப்படும் தாவர ஜங்கமங்களாகிய சகல ஜகத்தும் படைக்கப்பட்டன. ஆகையால் அந்த முழு முதற் கடவுளாகிய முக்கண் பெருமான் குணரூபங்களை யாரே அறிய முடியும்? நானும் பிரம்மனும் 1000 ஆண்டுகள் சொல்வதானும் அந்த சிவனாரின் பெருமையை சொல்ல முடியாது. சத்திய சொரூபனும் ஞான ரூபியும் வியாப்பனும் வியாபகனும் மூப்பு மரணமற்றவனும் பிரபுவும்
உபாசிப்பவர்களுக்கு அருகிலேயே இருப்பவனும் பிரம்மன், ருத்திரன், தேவர், சூரியன், சந்திரன், கிரகங்கள், மலைகள், நதிகள், குபேரன், நான் ஆகிய யாவரும் அந்த சிவபெருமானின் சிருஷ்டியே. ஒரு சிறு விதையிலிருந்து ஒரு பெரிய மரம் தோன்றி கிளைகள், கொம்புகள், இலைகள் முதலியன உண்டாவது போல ஆதி பரம்பொருளான அந்த சிவபெருமானிடத்திலிருந்தே சகல பிரபஞ்சங்களும் தோன்றின. ஜகத்தின் ஆரம்பத்திலும் முடிவிலும் சிவபெருமானே இருப்பவர். சிவமே ஜகத், ஜகமே சிவம், நானும் சிவம், நீயும் சிவம். சிவத்தை விட இரண்டாவது பொருள் கிடையாது. அவ்வாறு இரண்டாவது பொருள் ஒன்று இருக்கும் என்று நினைப்பது அஞ்ஞானமே ஆகும். காரியமான ஜகத்தில் காரணமான சிவபெருமானே வியாபித்திருக்கிறார். ஆகையால் காரியம் ஜெகம் என்றும் காரணம் சிவம் என்றும் அறிந்து கொள்ள அறியாமையால் காரண காரியங்களெல்லாம் பேதமாக காணப்படுமே தவிர ஞானியருக்கு பேதமில்லை.